என்ன இது இல்ல வருவாத்தை பேசுகிறாயா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு திருமணம் நடந்து விட்டதா? சின்னம் சிறுவனதில் இது ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை. அமராவதி நாட்டு அமரேசம் மன்னனுக்கு கொடுத்தேன். ஆனால் 2 செல்வங்களை பெற்றெடுத்து வந்தார். வந்த உடனே யாரும் என்னுடைய தந்தையும் என் தந்தை மகன் சாந்தி என்று பெயர் பால்ய திருமணம் அன்று சென்றவர் 2வது திருமகள். ஏனென்றால் அந்த நாடே அழிந்து விட்டதா? இல்லையோ, அது உங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் என் மனைவி உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று எந்த ஒரு செய்தியும் உங்களுக்கு தெரியாது. இனிமேல் நான் இங்கு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதனால் இப்பொழுது புறப்படுகின்றேன் அமராவதி நாடு. அது இல்லை என்றால் எங்கே இருந்தாலும் என் மனைவியை சாந்தி நான் தேடி பிடித்து கையோடு அழைத்துதான் வருவேன். வரவே மாட்டேன். இதை தானடா நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நீ தன்னும் கடமை செல்வதற்கு உனக்கு வழி தெரியாது. என் மகனோடு நீ செல்லுவே. அந்த நாட்டில் எத்தனையோ முறை நீ சென்றிருக்கிறாய். என் மகனோடு துணைக்கு நீ சென்று வெற்றியோடு திரும்புவேன். கண்டிப்பாக என் மகனோடு அப்பா பலவனை கோலைக்கு சென்று ஆடிப்பாடி விளையாடி பிறகு வந்து நான் திருமணம் செய்துகிறப்பா. உண்மையாக என் மகள் ஒரே ஒரு மகள் மலர்வனம், அதாவது நந்தவனத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மலர்களை பறித்து சரமாக தொடுத்து என் மகளின் கூந்தலில் சூட்டி சீக்கிரம் அழகு பார்த்து அழைக்கிறோம். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க, அயல்நாட்டுல இருந்து. அதனால மலர்வனத்தை பார்த்ததே இல்லை அவங்க. அப்படியே ஆகட்டங்கப்பா. தங்கச்சி நாய் கொச்சுவா சொன்னாரு. நீ ஆசைப்பட்டு விட்ட நந்தவனம் போகணும். நந்தவனத்துடைய மலர்லாம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். ஓடிபடா இங்க இதெல்லாம் பார்த்தாயா? அழகான மலர்வன தோலை மரங்களை பறித்து எவ்வளவு அழகா தெரியுமா? ஆடுபடியா பாடுபடி செல்ல வேண்டும். அந்த கோட்டை அடைந்து விடலாம், செல்வத்தை களவாடி விடலாம்.
பொறிகளை ஒவ்வொன்றாக கடந்து சென்றால் நினைத்து வந்த என்ன வருகின்றேன். நான் யாரு? நாட்டு இளவரசி. நான் மறப்பேனா? வளர்த்தேன் இருந்தாலும் ஆடி பண்ணி பாடி பண்ணி ரொம்ப அழிச்சா இருக்குறா. அதனால நான் ஓய்வு எடுக்கிறேன். ஆமா, ஜாக்கிரதையா பாட்டு நிற்கணும். யாரும் வரவே கூடாது. அப்படி வந்தாலும் புத்தி எடுத்துருவேன். ஜாக்கிரதை. இந்த இனிய வேளையிலே மேல்குளத்து கிராமத்திலே பொங்கல் திருவிழாவை நடந்ததை முன்னிட்டு நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை நாடி உங்க சந்தோஷத்திற்காக நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்திற்கு அறுசுவை நாடக நடிகர்களுக்கு அறுசுவை உணவளித்து அன்பளிப்பு செய்த அன்புள்ளம் கொண்ட சத்யசீலன் ஐயா அவர்களுக்கு இங்கே மலர் மாலையும் சத்யசீலன் உமாபதி சால்வை அணிவிக்கிறார். அவனுக்கு வர இதை எடுத்து சென்றால் அனைவருக்கும் கொடுக்கலாம். வந்து அம்மா பட்டுக்குற பாட்டுல நீட்டா வந்து அம்மா மூத்தத்தை குச்சி எடுத்துக்கிறாண்டா. எவ்வளவு ஒரு தகுதி சால்டா இருக்காமா. ஏய் நம்ம கொட்டை குழி எடுத்து போவோம். வந்து எவ்வளவு திமுறாண்டா. அந்த நேரத்துக்கு யாருன்னு தெரியல.
மலர் வனத்துக்கு சென்று ஆமாப்பா அங்க இருக்கக்கூடிய மலர்களை படித்து தரமாக வந்து அழகு பார்த்து அரண்மனைக்கு வந்து ஓய்வு எடுத்து ஆமாப்பா. பிறகு என்ன நடந்தது அந்த நேரத்தில் யாரும் தெரியல இந்த காய்ச்சல் முன்னாடி அறுக்க வந்தாப்பா அம்மா எவனோ வந்து அம்மா அம்மா அந்த கை பற்றி முட்டாட்ட கை அந்த திருடனை விட்டீங்களா அந்த நாயா இந்த மகளாச்சு ஏய் அடிச்சிட்டு வா